ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுடைய குடும்பத்தில் புரிதல் இல்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய வீடை தான் நீங்கள் ஒரு உலகமாக நம்புவீங்க. வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த ஒரு நாள் பழகுவாங்க, நாளைய நாள் நம்மை விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இறுதி வரைக்கும் நம்ம கூடவே பயணிப்பாங்க அப்படின்னு எப்பொழுதுமே உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். வெளியில் நீங்கள் எவ்வளவுதான் அடிபட்டாலும் வீட்டிற்குள்ள நிலைந்தால் நிம்மதியானது கிடைக்கும் என்று நினைத்து தான் உங்களுடைய வீட்டை நீங்கள் தேடி வருவீர்கள். ஆனால் அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களை புரிந்து கொள்ள ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் சிறிது நாட்களுக்கு முன்னாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய பெற்றோர்களும் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களை கேட்க மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை கூட நீங்கள் எது சொன்னாலும் அதுக்கு சரி என்று கேட்காமல் நீங்கள் சொல்வது ஒன்றாக இருக்கும், அவர்கள் செய்வது வேறு ஒன்றாக இருக்கும். அதனால நம்ம சொல்வதை குடும்பத்தில் யாருமே கேட்க மாட்டேங்காங்களே, நம்ம எப்படி வீட்டுக்கு போக முடியும், வீட்டுக்கு போனாலாவது நிம்மதி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், வீட்லயும் எனக்கு நிம்மதி இல்லை என்று ஆண்களும் சரி பெண்களும் சரி ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டு இருக்கும். குழந்தைகளிடம் எது சொன்னாலும் அவர்களும் எதிர்த்து பேசுவார்கள். உங்களுக்கு சரியான ஒரு வேலை இல்லை, சரியான அளவுக்கு நீங்க சொல்வதை கேட்டு நடந்து கொள்ள மாட்டீங்க என்பதால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரும் உங்களுக்கு மதிப்பு என்பதை தராமல் கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தேடி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளோ தேவையற்ற வாக்குவாதங்களும் ஈகோ பிரச்சனைகளும் மற்றும் சந்தேக கண்கள் உங்களுடைய வீட்டின் அமைதியை குலைத்து கொண்டே தான் இருக்கும். நீங்களும் அதிலிருந்து எப்படியாவது வெளியில் வர வேண்டும் என்று எத்தனையோ முறைகள் என்னென்னமோ செய்து பார்த்திருப்பீங்க. அது எதுக்குமே உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் குடும்பத்தின் நன்மைக்காகத்தான் எதையுமே செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் அது அவர்களுக்கு தெரியாமல் இருப்பதால் நீங்கள் செய்வதெல்லாம் அவர்களுக்கு தவறாகவே தெரியவும் ஆரம்பிக்கும். வெளியில் சிரித்து பேசிவிட்டு வீட்டிற்குள் நுழையும் போதே ஒருவித பயத்துடனும் மனப்பானத்துடனும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்த நாட்கள் ஏராளமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் குடும்பத்துக்கு உண்மையாகத்தான் இருப்பீர்கள். உண்மையாக இருந்த ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு நிலைமையா என்று நினைத்து பார்த்தால் மிக கஷ்டமான ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் காதலில் நீங்கள் வைத்த நம்பிக்கையும் இழந்த ஒரு அனுபவமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். ரிஷபம் ராசியினரின் காதல் என்பது மிகவும் ஆழமானது மற்றும் நிலையான ஒரு காதலாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவரை நேசித்தால் மரணம் வரை அவருடன் வாழ வேண்டும் என்றுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதுமே நினைப்பீங்க. அப்படி நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை தந்து நேசித்த காதல் துணையோ உங்களுடைய தூய்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் பாதியிலேயே கை நழுவி சென்றிருக்கலாம். அவர்கள் உங்களை விட்டு பாதியிலேயே கை நழுவி சென்று உங்களுக்கு இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருப்பார். உங்களை விட பணக்காரன் அல்லது வசதியான வாழ்க்கை கிடைத்துவிட்டது என்ற ஒரு சுயநலத்தோடு அவர்கள் உங்களை ஏமாற்றிய போது உங்களுக்கு காதலின் மீதும் மனிதர்களின் மீதும் இருந்த நம்பிக்கையே முற்றிலுமாக சிதைந்து போயிருக்கும். அந்த ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களால் விளக்கவே முடியாது. இனிமே நமக்கு காதல் என்கிற ஒரு வாழ்க்கையே வேண்டாம் என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. இனிய வாழ்க்கையில காதலே வேண்டாம் என்று உங்களுடைய இதயத்தை கல்லாக்கி கொண்ட தருணம் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கடைசியில் கிடைக்காமல் போன அனுபவமும் உங்களுக்குள்ள இருக்கும். இத்தனை காலம் நாம் இவர்களுக்கு செய்திருக்கிறோம், இப்போது நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இவர்களிடம் கேட்டால் கண்டிப்பாக கைவிட மாட்டார்கள் என்று நீங்கள் சில மனிதர்களை நம்பி கடைசி நேரத்தில் அவர்களிடம் உதவி கேட்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அவர்களும் நான் இருக்கிறேன், செய்து விடுகிறேன் என்று கடைசி நிமிடம் வரை உங்களுக்கு பொய் நம்பிக்கை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த உதவி தேவைப்படும் மிக சரியான இறுதி நேரத்தில் போனை சுவிட்ச் ஆஃப் செய்வதோ அல்லது ஏதேனும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி அப்படியே கைவிரிப்பதோ இந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பாங்க. அந்த ஒரு ஏமாற்றத்தால் உங்களுடைய காரியம் கெட்டு போய் நீங்கள் அவமானப்பட்டு நின்ற போது இந்த உலகத்தின் சுயநலம் உங்களுக்கு அந்த ஒரு நேரத்தில் தாங்க புரிந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கு, நம்ம யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் எல்லாரும் நம்மை விட்டு போறார்களே என்கிற மாதிரியான எண்ணங்கள் அந்த ஒரு நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ரிஷபம் ராசி நண்பர்களாக இருந்தீர்கள் என்றால் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதில் ஏதேனும் பொய் கூறியிருந்தாலோ அல்லது தவறாக பேசியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதனையும் நான் கமெண்ட் வாயிலாக பதில் கூறுகிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி நண்பர்கள் வாழ்க்கையில உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது மேம்பட்டு ஒரு புதிய சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு நிச்சயமாக பிறக்கும். வயதில் மூத்தவர்கள் முதியவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல இல்லைன்னா தீராத
தீராமல் இருந்த நோய் நொடிகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் உங்களுடைய உடலில் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி, சோர்வு மற்றும் நோய் பாதிப்புகள் அனைத்தும் இனி பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். அது எல்லாமே விலகி ஒரு விதமான நம்பிக்கையும் ஒரு விதமான அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள எது செய்தாலும் அதில் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். இனிமே நம்மால் எதையுமே செய்ய முடியாது என்று முடங்கி கிடந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் தெய்வீக சக்தியும் பாய்வது போல ஒரு உணர்ச்சியை நீங்க உணரவும் ஆரம்பிப்பீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களுடைய செரிமான கோளாறுகளும் இரத்த அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குணமாக ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு புதிய பொலிவு உங்களுக்குள்ள ஏற்படும். செயல்ல ஒரு அசுர வேகமும் தொற்றிக்கொள்ளும். மீண்டும் உங்களுடைய இளமை கால சுறுசுறுப்பை பெற்று சிங்கம் போல நீங்கள் மீண்டும் எழவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய நீண்ட கால கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமும் இதுவாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில இதையெல்லாம் நாம் சாதிக்க மாட்டோமா, இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வர மாட்டோமா என்று நீங்கள் பல வருடங்களாக மனதிற்குள் நினைத்து கனவு கண்டு ஆனால் சூழ்நிலை காரணமாக தள்ளி போன அத்தனை ஆசைகளும் இனி வரிசையாக நிறைவேற தொடங்கும். அதையும் நீங்கள் போக போகத்தான் புரிந்து கொள்வீங்க. அதன்படியும் நீங்கள் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அது ஒரு புதிய வாகனம் வாங்குவதற்காக இருக்கலாம், அல்லது ஒரு உயர்தர படிப்பை முடிப்பதாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு வேலைக்கு கொண்டு வருவதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்தை உங்களால் எட்ட முடியும். நீங்கள் இதெல்லாம் நமக்கு நடக்காது என்று நினைத்து ஒதுக்கி வைத்தீர்களோ அவை அனைத்தும் காலத்தின் சுழற்சியால் உங்களுடைய கண்முன்னே நிஜமாக நிற்கும் போது உங்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீரானது உங்களுடைய கண்கள்ல வலிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் காலச்சக்கரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இடத்துல மதிப்பு உயர்ந்து பதவியில ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருந்து உங்களை அவமதித்த காலமானது இத்துடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய திறமையும் நேர்மையும் இத்தனை கால உழைப்பையும் மேலதிகாரிகளின் கண்களுக்கு தெளிவாக உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுக்கு நிச்சயமா காட்டி கொடுக்கும். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள், உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் அனைவரும் தங்களின் தவறான வேலைகளால் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வீழவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை தேடி நீங்கள் எதிர்பார்த்த பிரம்மாண்டமான பதவி உயர்வும் அதிகாரமும் வந்து சேரக்கூடிய ஒரு நாட்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களை மதிக்காத அதே அலுவலகத்தில் நீங்கள் எடுப்பதுதான் இறுதி முடிவு என்ற ஒரு அளவுக்கு உங்களுடைய மதிப்பானது நிச்சயமாக உயர்ந்துவிடும். எது செய்தாலும் உங்களிடம் கேட்டுத்தான் நடப்பார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, உங்களை விட மூத்த அதிகாரிகளாக இருந்தால் கூட எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இவன் சொன்ன அந்த ஒரு முடிவு சரியாக இருக்கும்பா என்று உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேறிப்பீங்க. எல்லா விதமான விஷயங்களையும் தெரிந்தும் வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நீங்க சாதிக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் தவறாக கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். நிறைவேற தொடங்கும். அதையும் நீங்கள் போக போகத்தான் புரிந்து கொள்வீங்க. அதன்படியும் நீங்கள் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அது ஒரு புதிய வாகனம் வாங்குவதற்காக இருக்கலாம், அல்லது ஒரு உயர்தர படிப்பை முடிப்பதாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு வேலைக்கு கொண்டு வருவதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்தை உங்களால எட்ட முடியும். நீங்கள் இதெல்லாம் நமக்கு நடக்காது என்று நினைத்து ஒதுக்கி வைத்தீர்களோ அவை அனைத்தும் காலத்தின் சுழற்சியால் உங்களுடைய கண்முன்னே நிஜமாக நிற்கும் போது உங்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீரானது உங்களுடைய கண்கள்ல வலிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் காலச்சக்கரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இடத்துல மதிப்பு உயர்ந்து பதவியில ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருந்து உங்களை அவமதித்த காலமானது இத்துடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும்.
உங்களுடைய திறமையும் நேர்மையும் இத்தனை கால உழைப்பையும் மேலதிகாரிகளின் கண்களுக்கு தெளிவாக உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுக்கு நிச்சயமா காட்டி கொடுக்கும். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள், உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் அனைவரும் தங்களின் தவறான வேலைகளால் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வீழவும் ஆரம்பிப்பார்கள்.